வெல்கம் டு மணிமேகலை டைரிஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா சிம்பிளான 2 டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். புளி சாதமும் தயிர் சாதமும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டோம். அதனால் அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு பானையில் வடித்து வச்சுருக்கோம். அதில் உப்பு ஆட் பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட இந்த புளிக்காய்ச்சலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டதும் நமக்கு புளிக்காய்ச்சல் அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு இப்போது புளி சாதம் ரெடி ஆகிடுச்சி. அதோட உப்பு போட்டு சர்வ் பண்ணிடலாம். புளி சாதம் ரெடி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் தயிர் சாதம் நம்ம செய்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிரை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குழைவாக வடித்து வச்சுருக்க சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். நாங்கள் ஒரு 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்க பால் அது கூட மிக்ஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். சாதம் சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும். அதையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த 2 டிஷ்க்கும் பொதுவாக ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இந்த சைட் டிஷ்ஷோட நேம் பட்டை மிளகா பருப்பு துவையல். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பட்டை மிளகா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் புளி ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு திருவு வச்சுருக்கிற நம்ம கோகோனட் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சிடுறோம். தேவையான அளவு அதில் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துட்டோன்னா அது பேஸ்ட்டு நல்லா துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது புளி சாதம் தயிர் சாதம் நமக்கு பருப்பு பட்டை மிளகாய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்